என்ன நீங்க சொல்றீங்க? ஐயா முருங்கை கூட்டி விக்கிற மாதிரி தொழிற்சாலை ஒன்று அமைச்சிருங்க. முருங்கைக்காய்க்கு தொழிற்சாலை அமைச்சிருங்க. ஐயாயிரங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க ஐயா. விவசாயிகளுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க ஐயா. நீங்க பார்த்து வருஷம் பூரா முருங்கைக்காய் காய்க்கிறதுக்கு அளவுக்கு இந்த பகுதியில் மரம் இருக்குது. அளவான தண்ணி தான் தேவைங்க ஐயா. அதனால வந்து இதுதான் அதிகம் பண்றாங்க விவசாயம். அந்த தண்ணியுமே இல்லைங்க. அதுவும் இல்லைங்க ஐயா. நம்ம எவ்வளவு ஏக்கர்ல இந்த வந்து முருங்கைக்காய் சாகுபடி? ஐயா ஊருக்கு எப்படி 100 ஏக்கர் 150 ஏக்கர் பண்ணாங்க கிராமத்துக்கு? கிராமத்துக்கு 5000 ஏக்கருக்கு மேல தான் இருக்கு. ஐயா இதை விட ஒண்ணு நீங்க ஒரு ஏக்கர்ல எத்தனை முருங்கை மரம் இருக்கும்? 80 முருங்கை மரம் இருக்கு. ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு காய் காய்க்கும்? ஒரு மரம் எவ்வளவு காய் காய்க்கும்? எப்படி ஒரு 8 மூட்டை காய்க்குங்க. 8 மூட்டைனா எவ்வளவு காய்? ஒரு கட்டுக்கு எவ்வளவு காய்? ஐயா எங்க மூட்டை கணக்கு 50 கிலோ 50 கிலோ மூட்டை. ஆமாங்க. எத்தனை மூட்டை காய்க்கும்? 8 மூட்டை 8 மூட்டை 400 கிலோ காய்க்கும். ஆமாங்க. அடுத்துக்கு 400 கிலோ. ஐயா நம்ம ஒட்டஞ்சத்திர பகுதி இல்லைங்க. 70 ஏக்கர் அரளிப்புத்து குளம் இருக்குதுங்க ஐயா. அதுல வந்து தண்ணி அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மாதிரி எங்களுக்கு தண்ணி வந்து விட்டீங்கன்னா 20 எங்கிருந்து தண்ணி எடுத்து கூட கொடுக்குறது? தண்ணி அமராவதி அணையில வந்து உபரி நீரா போறதை வந்து எங்களுக்கு கொடுத்தா போதுங்க. சுத்தி 20 கிராமம். அதுக்கு எவ்வளவு தூரம் அந்த கண்மா வந்து நீங்க ஏரிகளுக்கும் நீங்க சொல்ற 35 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர். ஆமாங்க. இடையில நிறைய குளம் எவ்வளவு ஏரி இருக்குது? 70 ஏக்கர் இருக்குதுங்க ஐயா. நிறைய ஏரிகள் ஒரு 200 ஏரிகள் கொஞ்சம் சின்ன சின்ன குட்டைகளும் இருக்குதுங்க ஐயா. அதெல்லாம் ஃபுல்லா நிரம்பி வந்துச்சா இந்த ஒரு 30 கிராமத்துக்கு மேல வந்து விவசாயம் நல்லபடியா பண்ண முடியுங்க. இப்ப வானமாசி பூமி மாதிரி இப்ப விவசாயம் பண்ண முடியுங்க. இதோட இன்னொரு கோரிக்கை ஒன்று இருக்குதுங்க. இந்த தொகுதி அமைச்சர் பண்ற வேலைங்க. இந்த தொகுதியில கன்னிவெளி விவசாயங்கிறது வந்து மெயின் விவசாயம். அந்த விதையில் இப்போ என்னங்கண்ணா இப்போ 2023 எலெக்ஷன் முடிஞ்சுக்கலாங்க. அப்போ இருந்து விலை டவுனுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவர் முதல்ல வந்து கம்பெனி வந்து வாங்கிட்டு இருந்தாங்க விதையை, கன்னிவெளி விதையா. இப்போ என்ன பண்ணுறாரு, அந்த கம்பெனி பூரா விரட்டி அடிச்சுட்டு இவரை இடையில புரோக்கரில் வச்சுக்கிட்டு இந்த அமைச்சர் தானே உணவுத்துறை அமைச்சர் இருக்கிற 21 எலெக்ஷன் அப்போ விலை டவுனுங்கய்யா. இப்போ எலெக்ஷன் வருதுன்னா இப்போ 4400 ரூபாய்க்கு ஒரு கிலோ கன்னிவெளி விதைங்க. விவசாயிகிட்ட கம்மியான விலைக்கு இப்போ விதைகளை வாங்கி வச்சுக்கிட்டு புரோக்கர் மூலியமா விலை வர்றப்ப இவங்க அப்படியே வித்துக்கிறதுங்க. இவங்களாம் ஆட்சி பண்ணி அதாவது நம்ம கவர்மெண்ட் வந்துச்சுன்னா வந்து வெளியில் இருக்கிற வியாபாரி வந்து வாங்க முடியாது.